எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்திக்க போகின்ற இறை செய்தி என்பது 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை அடிப்படையாக கொண்டதுதான். 1 பேதுரு 5:6 இப்படியாக சொல்கிறது: கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழில் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஹalleluya. ஹalleluya. கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழில் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். இந்த இறை வார்த்தையில பல விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கு. முதலாவது, ஏற்ற காலம் என்பது என்ன? கடவுள் என்பவர் யார்? கடவுளுடைய கரத்தினுடைய வல்லமை என்ன? கடவுளின் கரத்தின் வல்லமை என்ன? கடவுள் முன்னாடி நாம் தாழ்த்தி கொள்வது எவ்வாறு? அப்படி தாழ்த்தி கொண்டால் கடவுள் நம்மை எவ்வாறு உயர்த்துவார்? இத்தனையும் விஷயங்கள் இந்த இறைவார்த்தைக்குள்ள ஒளிந்திருக்குது. அதனுடைய விளக்கம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் சிந்திக்க போகிறது, ஏற்ற காலம் என்பது என்ன? கடவுளுக்கு என்ற ஒரு ஏற்ற காலம் உண்டு. அந்த ஏற்ற காலம் என்ன? அதுக்கு சினிமாவில் இருந்து ஒரு நிகழ்ச்சி எடுத்தால் தான் நமக்கு ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். சினிமாவிலே கதாநாயகி, ஹீரோயின் டூரு போறாங்க. அவர்கள் தோழிகள் எல்லாம் சேர்ந்து பஸ்ஸில் பாட்டு பாடி, கை தட்டி, டான்ஸ் ஆடி டூரு போறாங்க. பஸ்ஸுக்கு கீழே டைம் பாம்பு வச்சிருக்கிறாங்க. அது டிக்கு டிக்குன்னு அடிக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியாது, பஸ் போயிட்டே இருக்குது. பின்னாடி ஹீரோ, கதாநாயகன் பைக்கில் பறந்து வந்துட்டு இருக்காரு. எதுக்கு? பாம்பு எடுக்கிறதுக்கு. அப்படியே டைம் குறைஞ்சிட்டு இருக்குது. டைரக்டர் என்ன பண்ணுவாரு? பஸ் காட்டுவாரு, பாம்பு காட்டுவாரு, பைக்கு காட்டுவாரு, பைக்கு காட்டுவாரு, பஸ் காட்டுவாரு, பாம்பு காட்டுவாரு. டிக்கு டிக்குன்னு சவுண்ட் கொடுப்பாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே டிக்கு டிக்குன்னு அடிச்சுட்டு இருக்கும். என்ன நடக்க போதோ, என்ன நடக்க போதோ என்ற அவளோட காத்துட்டு இருப்பாங்க. கரெக்டா 59 செகண்ட் மிச்சம் இருக்கும் பொழுது ஹீரோ என்ன பண்ணுவாரு? பைக்கு தள்ளி விட்டுட்டு தாவி பஸ்ஸில் பிடிச்சிருவாரு. பின்னாடி அப்படியே நகர்ந்து போயிருவாரு. பாம்பு எடுத்துட்டு பக்கத்துல உள்ள குட்டைக்கு வீசாட்டுவாரு. டும்முன்னு பாம்பு வெடிக்கும். ஹீரோ வந்து 1 மினிட் முன்னாடி வர மாட்டாரு, 1 மினிட் பின்னாடி வர மாட்டாரு. கரெக்ட் டைமுக்கு வருகிற ஒரு ஆளுக்கு பேரு தான் ஹீரோ, கதாநாயகன். எத்தனையோ சினிமாவில இதை நாம் பார்த்துட்டோம். கடவுள் என்ற கதாநாயகன் கரெக்ட் நேரத்தில் வருகிறவர் தான். 1 மினிட் முன்னாடி வர மாட்டாரு, 1 மினிட் பின்னாடி வர மாட்டாரு. கரெக்ட் நேரத்தில் கடவுள் என்ற கதாநாயகன் வருவார். ஒரு அண்ணன் இங்க எடுத்து சொன்னாங்க, நைட் 1 மணிக்கு பயங்கரமா நெஞ்சு வலி வந்துச்சு. வைஃபும் இந்த அண்ணனும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. வைஃப் அந்த பதட்டத்தில் ஓடி போய் பக்கத்து வீட்டுல அண்ணனை கதவு தட்டி கூப்பிட்டாங்க. அவர் ஓடி வந்து பார்த்தா இந்த மனுஷன் நெஞ்சு வலினால் துடிக்கிறாரு. அவருக்கு கார் இருக்கு. கார் எடுத்து இந்த அண்ணனை உட்கார வச்சு உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அங்க கொண்டு போகும்போது டாக்டர் சொன்னாங்க, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. 1 மினிட் லேட்டா இருந்தா கூட உயிர் காப்பாத்திருக்க முடியாது. கரெக்ட் டைம், மாசிவ் ஹார்ட் அட்டாக், தப்பிச்சிட்டீங்க அண்ணா அப்படி சொன்னாங்க. அண்ணன் சொன்னாரு, அந்த ஆளு கடவுள் போல வந்து எனக்கு கரெக்ட் டைமுக்கு காப்பாத்திட்டாரு ஃபாதர். இதான் ஏற்ற காலம் என்பது. ஒரு தம்பி என்கிட்ட சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க டூரு போனோம் ஃபாதர். எல்லாரும் ஆத்துல குளிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு நீச்சல் தெரியாது, ஓட்டம் கட்டி உட்கார்ந்து எல்லாரும் வற்புறுத்தி என்ன தண்ணீர் இறக்க வச்சாங்க. நானும் குளிக்கிறது மாதிரி நீச்சல் அடிக்கிற மாதிரி காமிச்சிட்டே இருந்தேன். டக்குன்னு என் கண்ட்ரோல் போயிட்டு ஒரு மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு முறை மூழ்கி எழுந்திரிச்சேன், 2வது முறை மூழ்கி எழுந்திரிச்சேன். எனக்கு தெரியும் அவ்வளவுதான், க்ளோஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னால் சவுண்டு வெளியே வரல, யாரையும் கூப்பிட முடியல. நம் பயந்து பதட்டப்பட்ட நேரம் 3வது முறை மூழ்கி எழுந்திரிச்சு வரும்பொழுது என் ஃப்ரெண்டு கைப்பிடிச்சு இழுத்து கரைக்கு தூக்கி விட்டாரு. இன்னைக்கு அவரு மட்டும் கை கொடுக்காம இருந்திருந்தால் நான் இங்க இருந்திருக்க மாட்டேன் ஃபாதர் சொன்னாங்க. கரெக்ட் டைமுக்கு வருகின்ற கடவுள். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு அண்ணன் என்ன இடத்துல ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் மனைவி ஒரு பைய எடுத்து கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, வீட்டுல வறுமை பஞ்சம் பட்டினி எல்லாம் இருக்கு, இருந்தாலும் கிறிஸ்துமஸ் தானே, சின்ன பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் கறி மீனெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க. இந்த அண்ணன் பைய எடுத்து வீடை விட்டு வெளியே போனாரு. பாக்கெட்ல பார்த்தா 20 ரூபா தான் இருக்கு. வைஃபு கிட்ட பணம் கேட்க பயம், திட்டிடுவான்னு பயம். 20 ரூபா வச்சுட்டு இந்த மனுஷன் நடக்கிறாரு கடை வீதியில. யாருக்கிட்ட கேட்கறது, என்ன வாங்குறது தெரியாம நடக்கிறாரு. அவர் சொல்றாரு, மனசு ஃபுல்லா பாரம்,
கிறிஸ்துமஸுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு 1/2 கிலோ கறி வாங்கி கொடுக்கறது கூட கையில் காசு இல்லைன்னு சங்கடப்பட்டு நடக்கிறாங்க. கறிக்கடை பக்கத்தில் வந்த உடனே போன் அடிக்குது. போன் எடுத்து பார்த்தா பழைയൊரு ஃப்ரெண்டு. அவர் சொன்னாரு, மச்சா கிறிஸ்துமஸ் கிஃப்டாக ஒரு 5000 ரூபாய் அனுப்பியிருக்கிறேன், ஜாலியா தூள் கலப்புங்க சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்ல கூட டைம் கொடுக்காம போன் கட் பண்ணிட்டாரு. ஃபாதர், கடை முன்னாடி உண்மையில் நான் அழுதுட்டேன் ஃபாதர். கடவுள் பயங்கரமான ஒரு ஃபாதர். ஏற்ற காலத்தில் கரெக்டாக வருகின்ற ஒரு சக்தி தான் நம் கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு என்று சில நேரங்கள் உண்டு. யோவான் நற்செய்தியிலே 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே கானாவூர் திருமணத்திலே தண்ணீர் திராட்சரசம் முடியும் பொழுது மாதா வந்து சொல்லுவாங்க, திராட்சரசம் முடிந்து விட்டது. அப்ப ஆண்டவர் கேட்கிற கேள்வி உண்டு, என் நேரம் இன்னும் வரவில்லை. ஆண்டவருடைய நேரம் எப்ப வரும் எப்ப வராது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நேரம் இன்னும் வரவில்லை. அதே ஆண்டவர் பாஸ்கா விழா கொண்டாடுவதற்கு முன்னாடி அப்போஸ்தலரை கூப்பிட்டுட்டு மத்தேயு 26 ஆண்டவர் சொல்லுவார், என் நேரம் நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுங்கள். அப்ப ஆண்டவருடைய நேரம் எப்போ வரும் எப்ப வராது என்று கடவுளுக்கு தெளிவாக தெரியும். இன்னைக்கு நிறைய பேரு கடவுளுக்கு நேரத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கடவுளுக்கு நேரத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தாத்தா எங்கிட்ட சொன்னாங்க, அவங்க பேத்தி 3.5 வயசு, தாத்தா தோசை சாப்பிடும் பொழுது பேத்தி உட்கார்ந்து சொல்லுது, தாத்தா உனக்கு தோசை திங்கவே தெரியாது, நான் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு தோசையோட சென்டர் பார்ட் தாத்தாவுக்கு ஊட்டி விடுறா. சுத்தி இருக்கிற முறுமுறுன்னு உள்ளது அவ சாப்பிடுறா. 67 வயசு வரைக்கும் தோசை மட்டும் சாப்பிட்ட தாத்தாக்கு சொல்றாங்க, உனக்கு தோசை சாப்பிட தெரியல, நான் ஊட்டி விடுறேன்றா 3.5 வயசு பொண்ணு. இதே மாதிரி தான் நிறைய பேரு கடவுளுக்கு நேரத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கடவுள்கிட்ட என்ன சொல்றாங்க, இந்த தவக்காலம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கார தண்ணி நிறுத்தணும், இந்த நவநாள் முடியறதுக்குள்ள பொண்ணுக்கு மேரேஜ் நிச்சயமாகணும், வேளாங்கண்ணி போயிட்டு வர்றதுக்குள்ள எங்களுக்கு வீடு கிடைக்கணும். கடவுளுக்கு நேரத்தை சொல்லி கொடுத்திருக்கிற நிறைய பார்ட்டிஸ் நம்ம சுற்றிலும் உண்டு. கேட்டது கிடைத்தால் சந்தோஷம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்த நேரத்தில் காரியங்கள் நடக்கவில்லை என்பதின் பேரில் எத்தனை பேரு கடவுள் மேல சண்டை போட்டு வாழ்றாங்க தெரியுமா? கோயிலுக்கு வராதவங்க இருக்காங்க தெரியுமா? ஜெப வாழ்க்கையை விட்டு விட்டவங்க இருக்காங்க தெரியுமா? கடவுளுக்கு நேரத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு நானும் நீங்களும் யாரு? யூதத்தினுடைய புத்தகத்திலே அருமையான ஒரு நிகழ்ச்சி உண்டு. எதிரிகள் வந்து இஸ்ராயல் மக்களை சூழ்ந்து கொண்டார்கள். தண்ணி குடிக்க தண்ணி இல்ல, எல்லாரும் சாக போற நேரம். அப்ப தலைவர்கள் சொல்லுவாங்க, மூப்பர்கள் சொல்லுவாங்க, 5 நாள் கூட நம்ம பொறுத்து பார்ப்போம், இந்த 5 நாளுக்குள்ள கடவுள் ஏதாவது செயல்பட்டால் நாம் தப்பிச்சுட்டோம், இனி ஆண்டவர் காப்பாற்றவில்லை என்றால் 5 நாளுக்கு பிறகு எதிரிகள் முன்னாடி போய் நாம் சரண்டர் ஆயிருவோம் என்று சொன்னாங்க. அப்ப யூதித்து வந்து சொல்லுகிற ஒரு பதில் உண்டு. யூதித்தினுடைய புத்தகத்திலே 8வது அதிகாரம் 16வது வசனத்தில் யூதித்து கேட்கிறாங்க, நம்முடைய கடவுளுக்கு, கடவுளுடைய திட்டங்களுக்கு நாம் வந்து நிபந்தனைகள் சொல்லுவதற்கு நாம் யார்? கடவுள் போட்ட திட்டங்களுக்கு நிபந்தனைகள் சொல்வதற்கு நானும் நீயும் யார்? 5 நாட்களுக்குள்ள கடவுள் நம்மை காப்பாற்றி விட்டாலும், ஒருவேளை கடவுள் நம்மை காப்பாற்றாமல் போனாலும் கடவுளுடைய திட்டத்துக்கு நாம் ஆமீன் சொல்ல வேண்டும் என்று யூதித்து சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. கடந்த நாட்களிலே ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, ஃபாதர் நான் ஒரு விஷயம் சொல்ல போன் பண்ணேன், கடவுள் என்ன நல்லா தான் வச்சிருக்காரு ஃபாதர், சூப்பரான வாழ்க்கை, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் பேச போனது என்ன பற்றி அல்ல ஃபாதர், என்னோட தம்பியை குறித்து தான். அவருக்கு பயங்கர பொருளாதார நெருக்கடி, கடன் தொல்லை, அவனுடைய பார்ட்னர்ஸ் 4 பேரும் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் இரவும் பகலும் உழைக்கிறான் ஃபாதர், ஒரு முன்னேற்றம் அவனுக்கு இல்ல. அவனுடைய பிசினஸ் நடக்கின்ற கம்பெனி விற்றால் கூட ஒருவேளை அவனுக்கு தப்பிச்சு வர முடியும், அது விற்க முடிய மாட்டேங்குது. கடைசி நேரத்திலாவது சொதப்பி விடுது. என்ன காரணம் ஃபாதர்? யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களா? கொஞ்சம் ஜெபிச்சு சொல்லுங்க ஃபாதர். ஒரு அக்கனுக்கு போன் பண்ணாங்க. நான் அக்கா கிட்ட கேட்டாக்கா, உங்க தம்பிக்கு பாவ சங்கீதம் இருக்குதான்னு கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறாருன்னு கேளுங்க அப்படி சொன்னேன். உடனே இந்த அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா இறந்ததில் இருந்து எங்க தம்பி கோயிலுக்கே போறதில்லை. கொஞ்சம் வற்புறுத்தினா கூட என்ன சொல்லுவான் தெரியுமா? தயவு செஞ்சு நீ அதுக்கு மட்டும் எனக்கு வற்புறுத்தாத, கடவுளை பற்றி மட்டும் சொல்லாத, வேற எது வேணாலும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன் இந்த கத்து. அன்பானவர்களே, அப்ப நான் அந்த அக்கா கிட்ட சொன்னேன், நீங்க கவலைப்பட வேண்டாம், கடவுள் பொறுமையா காத்திருக்கிறாரு. அந்த மனுஷன் எப்போ திருந்தி ஆண்டவர் தேடி வருகிறாரோ அது வரைக்கும் கடவுள் பொறுமையா இருப்பாரு. நம்ம ஜெபிப்போம், ஆனா ஒண்ணும் நடக்காது. அவர் கடவுளை தேடாம, கடவுளை தேடி வராம அவரோட வாழ்க்கையில் ஒண்ணும் நடக்காதாக்கா அப்படி சொன்னேன். இந்த அக்கா கேட்டேன், ஏன் ஃபாதர் அப்படி சொல்றீங்க?
ஜெபிச்சவன் மனம் மாறாதா, அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன், பைபிள் அப்படி சொல்லவில்லை. பைபிள் என்ன சொல்லுது? ஊதாரி மகன் அப்பாவை விட்டு வெளியே போறான், கோடிக்கணக்கிന് பணம் எடுத்துக்கொண்டுதான் போறான், ஆடி ஆட்டம் என்ன, ஓடி ஓட்டம் என்ன, சூப்பரா வாழ்ந்தவன், பயங்கரமான வாழ்க்கை எல்லாம் முடிந்து அவன் கையில பணம் எல்லாம் முடிந்த பிறகு திரும்பி வரப்போ அவனுக்கு தோணவில்லை. சொந்தம் திறமையிலே அடைக்கலம் தேடிக்கொண்டு வேலைக்கு போனான். பைபிள் என்ன சொல்லுது? பன்றிகள் தின்னுகின்ற நெற்றுகள் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது கூனி குறுகி அறிவு தெளிந்தவனாக இவன் திரும்பி வருகிறான். திரும்பி வரும்பொழுது அப்ப எந்த விதமான கேள்விகளும் கேட்பதில்லை. ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறார், குளிப்பாட்டுகிறார், கைகளில் மோதிரம், கால்களில் மதியடி, புத்தாடைகள், கொடுத்த கன்று, அருமையான விருந்து மகனின் ஸ்தானத்துக்கு திருப்பி கொடுத்தார். பைபிள் சொல்றது இதுதான். யார் ஆண்டவரை தேடி கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஏற்ற காலங்கள் உயர்த்தி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சக்கேயுவுக்கு ஏற்ற காலம் வந்தது மரத்தின் மேலே எறிய போதுதான் அவனுக்கு ஏற்ற காலம் வந்தது. நல்ல கணவனுக்கு ஏற்ற காலம் வந்தது சிலுவையில் தொங்கி கிடந்த நேரத்தில் தான் அவனுக்கு ஏற்ற காலம் வந்தது. 38 ஆண்டுகள் தளர்ந்து கிடந்த மகனுக்கு, பெத்சைதா குளக்கரையிலே தளர்ந்து கிடந்த மகனுக்கு நல்ல நேரம் வந்தது 38வது ஆண்டில் தான். எனக்கும் உங்களுக்கும் கடவுள் இறங்கி வருகின்ற ஆண்டு எப்போ என்று யாருக்கு தெரியும்? சபையுரையாளர் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 1 சொல்கிற வசனம் ஒண்ணு உண்டு. சபையுரையாளர் சொல்லுகிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் கடவுள் படைத்த அனைத்துக்கும் கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டு. கடவுள் சொல்லுகிறார், பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம். இப்படி சொல்லி 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 கடைசி வரும்பொழுது சபையுரையாளர் சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் சபையுரையாளர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒவ்வொன்றும் அதனதின் சரியான நேரத்தில் செம்மையாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவர் ஒவ்வொன்றும் அதனதன் சரியான நேரங்களில் செம்மையாக செய்து முடிப்பார். ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் உண்டு, ஒரு பிளான் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே அப்ராஹாம் சாரா 65 வயசு சாராவுக்கு இருக்கும் பொழுதுதான் உனக்கு ஒரு குழந்தையை நான் தருகிறேன் ஆண்டவர் சொன்னார். 65 கிடைக்கவில்லை, 75 கிடைக்கவில்லை, 85 கிடைக்கவில்லை, 90 வயசாகும் பொழுதுதான் குழந்தையை கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் ஓவரா இல்ல? நமக்கே தோணும், ஒரு 40 45 கொடுத்திருந்தாக்க அந்த அம்மாவுக்கு குழந்தை பாலூட்டி சீராட்டி வளர்த்தி ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கும். வயசான கிழவிக்கு 90வது வயசுல ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். ஒருவேளை 45 50 குழந்தை கொடுத்திருந்தால் பிற்காலத்திலே அறிவியல் வளரும் பொழுது மக்கள் என்ன சொல்லுவாங்க? வழக்கமா 45 50 ஏன் 52 கூட குழந்தை பிறந்த வரலாறுகள் திருச்சபையிலும் உலகத்திலும் உண்டு. அது ஒரு புதுமையொன்னும் கிடையாது. சாதாரண குழந்தை பிறந்துதான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னுவாங்க. ஆனா 90 வயசில் பிறக்கும் பொழுது அறிவியல் அங்க மௌனம் காக்க வேண்டும். உலகத்தில் யாராலும் ஒன்னும் செய்ய முடியாது, இது கடவுளுடைய செயல் என்று சொல்லி மக்களுக்கு நம்பிக்கை வளரும் என்று கடவுளுக்கு தெரிஞ்சதினால்தான் 90 வயசு வரைக்கும் அமைதியா இருந்தது. 2023 இன்னைக்கும் சாராவை பத்தி சொல்வது காரணம் என்னவென்று கேட்டால் 90வது வயசில் குழந்தை பிறந்ததினால்தான். 40 45 இருந்தாக்கா நம்ம அந்த அம்மாவை பற்றி பேசியிருக்கவே மாட்டோம். பைபிளிலே சீராக்கு 39வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே மிக நல்லவை. ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே மிக நல்லவை, அவருடைய கட்டளைகள் எல்லாம் குறித்த நேரத்தில் நிறைவேறும். இது என்ன அது எதற்கு என யாரும் கூறக்கூடாது. எல்லாவற்றுக்கும் குறித்த நேரத்தில் விளக்கம் தரப்படும். இது என்ன அது எதற்கு யாரும் கேட்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் குறித்த நேரத்தில் கடவுள் அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. சோ பைபிள் சொல்லித்தர விரும்புறது இதுதான், கடவுளுக்கு ஒன்று நேரம் உண்டு. நாம ஆண்டவருக்கு நிபந்தனைகள் வைக்க வேண்டாம், தாழ்மையோடு இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சிச்சு, என்னது? ஏற்ற காலம் என்பதோட விளக்கம் முடிஞ்சிச்சு. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் யார், அவருடைய கரத்தின் வல்லமை என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆளை நம்ம அடைக்கலம் தேட போகும் பொழுது அந்த ஆள் யாருன்னு தெரிய வேண்டும், அந்த ஆளுடைய வல்லமை என்னவென்று தெரிய வேண்டும், அந்த ஆளுடைய குணாதிசயங்கள் என்னவென்று தெரிய வேண்டும். இது மூணும் தெரிஞ்சால்தான் ஒரு ஆளை நாம் டிபெண்ட் பண்ண முடியும், அடைக்கலம் தேட முடியும். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யோசிப்போம், யாருக்கிட்ட கேட்ட 50,000 கிடைக்கும்? உடனே நமக்கு தெரிந்தவர் யாரு? தாத்தா. நம்முடைய தாத்தாவை நமக்கு தெரியும்.
அவருடைய வல்லமை என்ன? அவர் நல்ல கோடீஸ்வரன். அவருடைய குணாதிசயம் என்ன? கஞ்சாம்பட்டி நம்பர் 1. கேட்ட பணம் தரமாட்டாரு தெரியும். நம்ம அவரை அடைக்கலும் தேடுவோமா? தேட மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? மறுபடியும் யோசிப்போம், வேற யாரு அணுகலாம். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, கூட படிச்ச ஒரு சகோதரன், அவன் நல்ல பணக்காரன், எனக்கு அவரை நல்லா தெரியும், நல்ல மனசு, கேட்ட பணம் தருவா. 3 அவனுக்கு உண்டு. அதனால நேரம் அவன்கிட்ட போறாங்க, மச்சா ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது, ஏதாவது பண்ண முடியுமா? அவன் சொல்ல கொஞ்சம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள 50,000 கொண்டு வந்து கொடுக்குறான். ஆளு யாருன்னு தெரிய வேண்டும், அவருடைய தகுதி வல்லமை என்னவென்று தெரிய வேண்டும், அவருடைய குணாதிசயங்கள் தெரிய வேண்டும். இதற்கு பிறகுதான் நம்ம டிபெண்ட் பண்ண முடியும், அடைக்கலம் தேட முடியும். கடவுள் யார் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பைபிள் சொல்லுது, திருப்பாடல் 103 8வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உடையவர். நீடிய பொறுமையும் பேரன்பும் உடையவர். கடவுள் யார் என்று பைபிள் சொல்லி தருவது, அவர் இரக்கமும் பேரன்பும் கொண்ட கடவுள் தான் நம் கடவுள். இனி கடவுளுடைய வல்லமை என்ன? சின்ன வயசுல இருந்து சின்ன குறிப்பிடம் படிக்கும் பொழுது மறைக்கல்வி வகுப்பில் சொல்லிக் கொடுத்தாங்க, கடவுள் எல்லாம் வல்லவர், கடவுள் எங்கும் இருக்கின்றவர், கடவுள் எல்லாம் அறிந்து கொண்டவர். ஓமினி பொட்டன்ட், ஓமினிஷியன்ட், ஓமினி பிரசன்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கடவுள் எல்லாம் வல்லவர், எல்லாம் செய்யக்கூடியவர். ஒரு வார்த்தையினால் உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாம் படைத்தவர் கடவுள். அப்ப கடவுளுடைய வல்லமை என்னவென்று தெரிந்து கொண்டோம். இனி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த கடவுளுடைய சுபாவம் எப்படி, குணாதிசயங்கள் எப்படி, அதை பற்றி பைபிள் சொல்லுது. திருப்பாடல் 23 சொல்கிறது, ஆண்டவரே என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் அவர் வழி நடத்துவார், நீர்நிலைக்கு அழைத்து செல்வார். இந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நமக்கு எந்த தீங்கும் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. இது ஆண்டவருடைய குணாதிசயம். அப்ப தைரியமா அவரை டிபெண்ட் பண்ணலாம். இப்ப நான் கேட்கிறேன், நம்ம எத்தனை பேருக்கு கடவுள் இரக்கமும் அன்பும் உள்ளவர் என்று ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் உண்டு? மனசுல நமக்கு தெரியும், மூளையில் நமக்கு தெரியும் கடவுள் இரக்கமும் அன்பும் கொண்டவர். ஆனால் பாவ சங்கீதம் முடிஞ்ச பிறகு கூட கடவுள் உண்மையிலே என் பாவத்தை மன்னிச்சிருப்பாரா அப்படி பயப்படுறா, சந்தேகப்படுறா எத்தனை பேர் உண்டு? 18 வயசில் செஞ்ச பாவம் 81 வயசு வரைக்கும் ஒரு 50-60 ஃபாதர்ஸ் கிட்ட ரிப்பீட்டா பாவ சங்கீதம் பண்றவங்க சொல்லாம சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் எவ்வளவு பாவ சங்கீதம் சொன்னாலும் கடவுள் மன்னிச்சிருக்க மாட்டார் என்ற ஒரு உறுத்தல் தான். பலரும் சொல்லிட்டு இருக்கிறது, எங்களுக்கு குடும்பத்தில் வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் தலைமுறைகளின் சாபம் தான். எங்க மூதாதைகள் செய்த பாவம் எங்களை பாதிக்குது, காரணம் 3-4 தலைமுறையை தண்டிக்கிற கடவுள் தானே நம்ம கடவுள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடவுளை இரக்கம் உள்ளவராகவோ பாசம் உள்ளவர்களாகவோ யாரும் ஏற்றுக்கொண்டது உண்டு? எல்லாரும் நினைக்கிறது அவரு போலீஸுகார மாதிரி, ஒரு ஸ்கூல் அச்சம் மாதிரி முரட்டுத்தனமான ஆளாக நினைக்கிறவங்க தான் அதிகம் பேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அன்பு, கடவுள் வல்லவர் என்று எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? கடவுளை எல்லாம் செய்யக்கூடும் எத்தனை பேர் நம்புறது உண்டு? வீட்டுல 2 மரணம் அடிக்கடி வரட்டும், உடனே ஓடுவாங்க குறி பாக்குறவனுக்கிட்ட, ஏன் அடிக்கடி மரணம் வருது கேட்பாங்க. கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி வரட்டும், உடனே செய்வன் எடுக்கிறதுக்கும் பில்லுசினம் வைக்கிறதுக்கும் ஓடுவாங்க. எப்படி கடவுளை அடைக்கலம் தேடு என்று சொல்ல முடியும்? வயிற்றுல கொஞ்சம் மருந்து யாராவது வச்சா போதும், உடனே எலும்புச்சாம்பளம் நக்கி வாந்தி எடுக்க போறாங்க. மருந்து இருக்குதான், இந்த வயிற்றில் இருக்கிற இவ்வளோண்டு மருந்தை விட எவ்வளவு பவர்ஃபுல் தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில நாம் உட்கொள்கின்ற நற்கரணை என்று நம்புகின்றவர்கள் எத்தனை பேர்? அப்ப கடவுள் யார் என்றும் அவருடைய வல்லமை என்னவென்றும் உணர்ந்தால் மட்டும்தான் கடவுளை நாம் அடைக்கலம் தேட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அப்ப கடவுள் யார் என்று அறிந்து கொண்டோம். கடவுள் இரக்கமுள்ளவர், அவர் பேரன்பு கொண்டவர், அவர் வல்லமை மிக்கவர், அவர் நம்மை இருளின் சூழ்நிலையில் கூட சாவின் பள்ளத்தாக்கில் கூட வழி நடத்துகின்றவர் நம் கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடவுளுடைய வலது கரத்தினுடைய வல்லமை என்ன? கடவுளின் கரத்தின் வல்லமை என்ன? பைபிள் சொல்லுது, ஏசியா புத்தகத்திலே 14வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் தம் கையை ஓங்கி இருக்க மடக்க கூடியவன் எவன்? ஆண்டவர் தன்னுடைய கையை ஓங்குகிற நேரத்துல இது மடக்கிறதுக்கு யாரால் முடியும்? அவ்வளவு பவர்ஃபுல் ஆண்டவருடைய கரம் என்பது. இஸ்ரேல் மக்களை பத்தி சொல்றாங்க, இஸ்ரேல் மக்களை எகிப்தின் நாட்டிலிருந்து மீட்டு கொண்டு வந்தது ஆண்டவருடைய வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமத்திலிருந்து தனத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்.
கடவுளுடைய கரத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு பாருங்களே. அதனால ஏசாயா 59 முதல் வசனம் சொல்கிறது, மீட்க இயலாத அளவுக்கு ஆண்டவருடைய கரம் குறுகி விடவில்லை. ஆண்டவருடைய கரம் நம்மை மீட்க முடியாத அளவுக்கு குறுகி விடவில்லை. அதனால இந்த கரத்தை நாம் சிக்கனை பற்றி பிடித்து வாழ வேண்டும். திருவிழா கூட்டத்துக்கு போகிற ஒரு பையன் அப்பாவோட கைப்பிடிச்சு தைரியமாக நடந்து போவது போல இந்த கடவுளுடைய கைப்பிடிச்சு நாம் நடந்து செல்ல வேண்டும். அதனால்தான் இன்று ஆண்டவருடைய கரத்தினுடைய வல்லமை என்னவென்று தெரிய வேண்டும். ஆண்டவர் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம 2-3 സ്റ്റെപ്പുകൾ கடந்து வந்தோம். முதல்ல ஏற்ற காலம் என்னவென்று அறிந்தோம். 2 கடவுளுடைய வல்லமை என்னவென்று அறிந்து கொண்டோம். 3 கடவுளுடைய கரத்தினுடைய வல்லமை என்னவென்று நாம் அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நாம் சிந்திக்க போகிறது, எவ்வாறு கடவுளுடைய கரத்தின் கீழில் தாழ்மையோடு நிற்பது எப்படி. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆண்டவருடைய கரத்தின் கீழ் நாம் எவ்வாறு தாழ்மையோடு நிற்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, 3 தலங்கள் உண்டு. தாழ்மையோடு நிற்பதற்கு 3 தலங்கள் உண்டு. முதலாவது தலம் பயபக்தியோடு ஆண்டவர் அணுகி செல்வதுதான் தாழ்மையோடு நிற்கிறதுடைய முதல் அடையாளம். இதுக்கு எடுத்துக்காட்டி எங்க இருக்கு? லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரத்திலே பரிசேயனும் வரி தண்டுபவனும் ஜெபிக்க சென்றான். 2 பேரும் ஜெபிக்க சென்றார்கள். அதில் பரிசேயன் ஜெபித்தது அகந்தியோடு கர்வத்தோடு பலிபீடத்தின் அருகில் நின்று கொண்டு தற்பெருமையோடு ஜெபித்தான். ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று பைபிள் சொல்லுது. அதே நேரத்தில் வரி தண்டுபவன் பைபிள் சொல்லுது, அவன் தொலையில் நின்று கொண்டு, எனக்கு கிட்ட வரக்கூட அவனுக்கு பயம், கடவுள் பயம், தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட கண்கள் உயர்த்தாமல் மார்பில் அடித்துக் கொண்டு, ஆண்டவரே நான் பாவி, என் மீது இறங்கும் என்று சொல்லி தாழ்ச்சியோடு ஜெபித்தானாம். பைபிள் சொல்லுது, அவன் அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக திரும்பி சென்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஆண்டவரே தூசியும் சாம்பலும் ஆகி இருக்கிற இந்த அடியேன் தலைவரிடத்தில் பேச போகிறேன். தூசியும் சாம்பலும் ஆகி இருக்கிற இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாவி ஆண்டவரே, என் மீது இறங்கும், நான் தூசியும் சாம்பலுமாக இருக்கிறேன், கரங்கூப்பி நிற்பது, தாழ்ச்சியோடு நிற்பது, இதெல்லாம் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் கைகூப்பி நிக்க சொல்றது, முட்டி போட சொல்றது, கண்ணு மூடி நிக்க சொல்றது, கடவுள் முன்னாடி சரண்டர் ஆகுற அடையாளமாக கைகள் தூக்கி நிக்க சொல்றது எல்லாம் இதுன்ற அடையாளம் தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு கோயிலில் வந்து நிக்கிறது இப்ப பாத்திருக்கீங்களா? ஏலம் போட்டு குதிரையை கொண்டு போறதுக்கு வந்த மாதிரி நிப்பாங்க. கையில 2 பின்னாடி கட்டி நெஞ்சு விரிச்சு கத்தா ஷோவா நிக்கிற எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம்? ஒரு கரம் கூப்ப கூட முடியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. நிறைய பேரு அகந்தியோடு ஆண்டவரை தேடி வருகிறார்கள். ഒരു നാൾ ഒരു പങ്കില് ധ്യാനத்துக்கு പോകുമ്പോഴത് ഒരു അണ്ണനെ സന്ധിച്ച് അന്തണ്ണൻ നർക്കരനെ ആരാധന നേരത്തില് ആശീർവാദ നേരത്തിൽ കൂടെ തലക്കുനിഞ്ച് ஆசீர்வாதம் வாங்குறதில்ல. பெரிய ஆளு மாதிரி சுழி போன தென்னைமர மாதிரி நின்றுட்டு இருக்கிறாரு. பங்கிலுள்ள இளைஞர்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த அண்ணன் வந்து நற்கரனை ஆராதனை நேரத்துல எல்லாம் வணக்கம் செலுத்த மாட்டாரா அப்படி கேட்டேன். பசங்க சொல்லுங்க, இல்ல ஃபாதர், அவரு கடவுளை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது, கடவுள் தான் அவரை வணங்கணும். பணக்காரன் இல்லையா, படிப்பான் இல்லையா, கடவுள் தான் அவங்கள வணங்கணும். கொஞ்ச நாளுக்குள்ளே அந்த மனுஷனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு. டெங்கு காய்ச்சல் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா ஜாயின்லும் பெயின் தான், நேரம் நிக்க கூட முடியாது. மனுஷன் 2 மாசம் கழிச்சு பங்கு கோயிலுக்கு காய்ச்சல் முடிஞ்சு வர்றாரு. பசங்க எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, ஃபாதர் சுழி போன தென்னை மரம் மாதிரி இருந்த அண்ணன் இப்போ கழுத நடக்கிற மாதிரி 4 கால் தான் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தியிலே 18வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, தம்மே தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவார், தம்மே தாமே உயர்த்தவோர் தாழ்த்தப்பெறுவார். ஆண்டவர் முன்னாடி தாழ்ச்சியோடு நிற்கின்ற மக்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மை தாழ்த்துவதனுடைய அடையாளம் என்னவென்று கேட்டால் பயபக்தியோடு ஆண்டவர் முன்னாடி அணுகுவதுதான். பயபக்தியோடு அணுகும் பொழுது இன்னொரு ஸ்டெப் இருக்குது, என்ன தெரியுமா? ஆண்டவர் அருகில் இருந்து அழுவதுதான் அடுத்த ஸ்டெப். 1 சாமுவேலிலே அன்னா என்ற மகள் ஆண்டவருடைய காலருகில் இருந்து நீரூற்று போல தன்னுடைய கண்ணீரை கொட்டி அழுவாள். அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ள அவள் குழந்தையை பெற்றெடுத்தாள். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்திலே பாவினியான மகள் ஆண்டவருடைய காலருகில் இருந்து கண்ணீரால் கால்களை கழுவி தலைமுடியால் துடைத்தாள்.
ஆண்டவர் சொல்லுவார், அளவிட முடியாத பாவங்கள் மன்னித்தேன், நீ அமைதியா போ என்று சொல்லி அனுப்பி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பர்களே, திருப்பாடல் 56:8 சொல்கிறது, உன்னுடைய கண்ணீர் கணங்கள் நான் தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளேன். உன்னுடைய கண்ணீர் கணங்கள் நான் தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளேன். நாம் ஆண்டவர் முன்னாடி இருந்து அழுகின்ற அழுகைக்கெல்லாம் விலையுண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இது பயபக்தியோட ஆண்டவரை தேடுவதனுடைய அடையாளம் தான். ஆண்டவருடைய பயபக்தியோடு தேடும் பொழுது இன்னொரு ஸ்டெப் இருக்குதுங்க அன்பார்ந்தவர்களே. அது என்னவென்று கேட்டால், சாக்குடை உடுத்து சாம்பலில் அமர்ந்து உபவாசம் இருந்து ஒருத்தல் முயற்சிகள் செய்து ஜெபிக்கின்ற ஜெபம். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் ஏராளமான மக்கள் சாக்குடை உடுத்திருக்கிறாங்க, சாம்பலில் அமர்ந்திருக்கிறாங்க, உபவாசம் இருந்திருக்கிறாங்க, ஓலமிட்டு அழுது ஜெபிச்சிருக்கிறாங்க. அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள். நம்ம இந்த காலகட்டத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரிஸ்க் எடுக்கிற வேலையில் நம்ம செய்ய மாட்டோம். மெழுதிரி வேணுமா பத்த வைக்கிறேன், உண்டியில் காசு போடுறோமா போட்டுக்கிறேன். ரிஸ்க் மிஞ்சி போனது முடி மொட்டை அடிச்சு கொடுப்பாங்க. அதை விட இந்த சாம்பல் உட்காருது, இந்த சாக்குடி கொடுக்கிறது, ரிஸ்க் எடுக்கிற மேட்டர் எல்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வீடுகளில் நடக்கிற ஜபங்கள் எப்படி? மூளை முடுக்கில் சாஞ்சு படுத்து, பேன் பார்த்துக்கிட்டு, மொபைல் நோண்டிக்கிட்டு, பிள்ளைங்களை விளையாட வச்சுக்கிட்டு, கொட்டாவி விட்டுக்கிட்டு ஜெபிக்கிற ஜபம் கேட்கப்படுகிற ஜபமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய வல்லமைக்க கரத்தின் கீழ தாழ்மையோடு நிற்கணும், பயபக்தியோடு கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ தாழ்மையோடு நிற்கிறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பயபக்தியோட ஆண்டவர் அருகில் அணுகி வருவதுதான். இரண்டாவது ஸ்டெப் என்னவென்று கேட்டால், எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார். ஆண்டவர் பார்த்து கொள்ளும் வரைக்கும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு பொறுமையோடு காத்திருப்பது தான் இரண்டாவது ஸ்டெப். ஆண்டவருடைய காலருகிலே பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் செயலாற்றம் தொடங்கும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருப்பதுதான் தாழ்த்திக் கொள்வதனுடைய இரண்டாவது அர்த்தம். திருப்பாடல் 37:5 சொல்கிறது, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழி ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும், அவரை மட்டும் நம்பி இருக்க வேண்டும், அவர் உன் சார்பில் எல்லாம் செயலாற்றுவார். அப்ப கடவுளை நம்பி கடவுள் அருகில் மட்டும் அடைக்கலம் தேடி இருப்பதுக்கு பேருதான் பொறுமையோடு காத்திருப்பது என்பது. ஆண்டவர் கூப்பிட்ட அழைத்தார் அல்லவா? மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் கூப்பிடுவார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற செய்கிறேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்த எல்லா மக்களும் வரணும். നമ്മുടെ சுமைகள் எல்லாம் சுமந்து கல்வாரி மலையில் போய் ஆண்டவருடைய பலிபீடத்தின் அருகில் வைத்துக் கொண்டு ஆறுதல் அடையும். டாக்டர் ஆகி திருமணமாகி ஆஸ்திரேலியா போயிட்டா, பையன் படிச்ச என்ஜினியர் ஆகி அவன் இப்ப அமெரிக்காவில் வேலை பார்க்கறான். வாழ்க்கை டோட்டல் மாறிடுச்சு ஃபாதர். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் ஃபாதர், இந்த முன்னேற்றம் வருவதற்கு முன்னாடி 7-8 ஆண்டுகள் 7-8 ஆண்டுகள் நான் அழுத அழுகை, நான் அடைக்கலம் தேடிய முறைகள் சொல்ல முடியாது ஃபாதர். அவ்வளவு பாடுபட்டேன், அவ்வளவு கஷ்டப்பட்டேன். பொறுமையோடு காத்திருக்கணும் ஆண்டோடைய காலம் நிறைவேறுவதற்காக. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பொறுமை உண்டு? யார் யார் பொறுமையோட காத்திருக்கிறது உண்டு? எல்லாரும் அவசரம் தான். எல்லாரும் நேற்று வைத்து வாழைக்கன்றுக்கு இன்னைக்கு தாறு வெட்டுன்னு நினைக்கிறவங்க தான் அதிகம் பேரும். குழந்தை பிறக்கிறதுக்குள்ள பாடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பாடம் படிப்பு முடிகிறதுக்குள்ள வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்ச உடனே திருமணம் நடக்கணும், திருமணம் நடந்த உடனே குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்த உடனே வீடு வாங்கணும், வீடு வாங்கின உடனே காரு வாங்கணும். ஒரே அவசரம் தான், பயங்கர அவசரம். பொறுமையே இல்லை. ஒரு தற்கொலை பண்றது கூட நேரம் இல்லாதவங்களோட ஒருத்தன் கையில் எடுத்து ஓடுறான். எங்கடா ஓடுறீங்க? தற்கொலை பண்ண போறேன். நடந்து போக கூடாதா? டைம் இல்ல ஃபாதர். ஓடுறான். ஓடி போய் மரத்தில் ஏறி கழுத்துல கயிறு போட்டு குதிச்சான். அங்க விழுந்து கிடக்குறான். என்னாச்சு? அந்த அவசரத்துல கயிறுடைய மற்ற தலை மரத்தில் கட்ட மறந்து போயிட்டாரு. அவசரம் ஓவரா, பயங்கரமான அவசரம். சங்கடம் என்ன தெரியுமா? அவங்க வீடு வாங்கிட்டாங்க, நாங்க இன்னும் வீடு வாங்கலையே. அவங்க நிலம் வாங்கிட்டாங்க, நாங்க நிலம் வாங்கலையே. அவங்க காரு வாங்கிட்டாங்க, நாங்க காரு வாங்கலையே. ஓவர் பதட்டம். சென்னையில எல்லா மாதமும் ஜபத்துக்கு போகும்பொழுது ஒரு கணவன் மனைவி என்ன பார்க்க வருவாங்க. ஓரளவுக்கு வசதியான குடும்பம், ஓரளவுக்கு எல்லாம் இருக்கிற குடும்பம். ஆனா அவங்க வரும்பொழுது எல்லாம் புலம்பலுதான். வந்து ஆரம்பிச்ச புலம்பலுதான். ஃபாதர் இன்னும் குழந்தையே கிடைக்கல ஃபாதர், குழந்தை பிறக்கல ஃபாதர், ஃபாதர் இன்னொரு நிரந்தர வேலை கிடைக்கல ஃபாதர், ஃபாதர் இன்னும் இந்த சென்னையில அங்க செட்டில் ஆகல ஃபாதர் சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா மாதமும் ஏதாவது ஆறுதல் சொல்லி அனுப்புவேன். கொஞ்ச நாள் முடிஞ்சோன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன பார்க்க வரும்போது நான் சொன்னேன், நீங்க எங்கிட்ட புலம்ப கூடாது. 3 மாதம் ஒவ்வொரு நாளைக்கும் 3 மணி நேரம் நீங்க ஜெபிக்கணும். 3 மாதம் கழிச்சுதான் என்ன பார்க்க வரணும். அனுப்பிவிட்டேன். 3 மாதங்கள் வரைக்கும் நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா ஃபாதர்? சென்னையில் நீங்க ஜெபத்துக்கு வரும்போது உங்க பிளஸிங் வாங்க வரக்கூடாதா? நான் சொன்ன 3 மாசம் நீங்க வரவே கூடாது 2 பேரும்.
3 மாதங்களுக்கு பிறகு ஜபத்துக்கு போகும்பொழுது என்ன பார்க்க வந்தாங்க, பிளஸிங் வாங்க வந்தாங்க. எங்கிட்ட வந்து பயங்கர சந்தோஷமா பேசுறாங்க, பெரிய பெரிய காரியங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு தோணுச்சு, வழக்கமா சொல்ற பாயிண்ட்ஸ் வர மாட்டேங்குதே அப்படி தோணுச்சு. அப்ப நான் கேட்டேன், குழந்தை பாக்கியத்தை பற்றி என்ன ஏதாவது அடையாளங்கள் இருக்கா? அப்ப அவங்க சொன்னாங்க, ஃபாதர் கடவுள் கொடுக்கும் போது கொடுக்கட்டும் ஃபாதர், கடவுளுக்கு எப்ப தோணுது அப்ப கொடுக்கட்டும். அப்புறம் வேலை விஷயம் என்னாச்சு? இப்ப ஒரு சின்ன வேலை இருக்குல்ல, அது போதும். கடவுள் எனக்கு நல்லொரு வேலை தர நேரம் வரும்போது அவரு கொடுத்துருவாரு. எனக்கே அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் கேட்டேன், என்னாச்சுரா, பயங்கர மாற்றம் தெரியுதே அப்படி கேட்டேன். இல்ல ஃபாதர், நீங்க சொன்ன மாதிரி மணிக்கணக்கு அவரு முன்னாடி உட்கார தொடங்கின உடனே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சு, நிறைய விடுதலைகள் ஆயிடுச்சு ஃபாதர். உட்கார்ந்தால் கடவுள் நம்மை மாற்றும் என்பது சந்தேகம் இல்லை. பொறுமையோட காத்திருப்பது என்பதற்கு இன்னொரு தலம் உண்டு. அது என்னவென்று கேட்டால், பொறுமையோட காத்திருக்கிறவன் கடவுளை மட்டும் அடைக்கலம் தேட வேண்டும், வேற யாரையும் அடைக்கலம் தேடக்கூடாது. விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 2-3 வசனம் சொல்கிறது, நானே உன் ஆண்டவர், என்ன தவிர வேற கடவுள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு மற்ற இடங்களில் ஓடி நடக்கிறாங்க. ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தா கூட என்ன காரணம் தேடிட்டு தெற்கு மடக்கும் ஓடுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா புத்தகம் 2:13 ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்கள் 2 தீமைகள் செய்தார்கள். 1, ஜீவ நீரூற்றாகிய என்னை அவர்கள் புறக்கணித்தார்கள். 2, தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கு என்று குடைந்து கொண்டார்கள். கடவுளை மறந்துட்டாங்க. மற்றெங்கெல்லாம் அடைக்கலம் தேடணுமோ அங்கெல்லாம் அடைக்கலம் தேடிட்டாங்க. பலரும் சொந்த அறிவிலே அடைக்கலம் தேட தொடங்கிட்டாங்க. பலரும் சொந்த படிப்பிலே அடைக்கலம் தேட தொடங்கிட்டாங்க. இந்த உலகம் சொல்லி தருகின்ற பல பல கொள்கைகளிலே அடைக்கலம் தேடினவர்கள் உண்டு. கடவுளை அடைக்கலம் தேடுகின்றவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. அன்பர்களே, 3வது விஷயம், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் நானு, கடவுள் அருகிலே பயபக்தியோடு நாம் கடந்து வர வேண்டும். 2வது என்ன சொன்னேன், பொறுமையோடு கடவுளுடைய நேரம் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். 3வது, கடவுள் அருகில் நம்மை தாழ்த்தி கொள்வதனுடைய 3வது அடையாளம் பைபிள் சொல்லுது, கடவுளுக்கு எதிராக நாம் முணுமுணுக்க கூடாது, முறுமுறுக்க கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கின்ற மக்கள் உண்டு, புலம்பி தள்ளுறாங்க நிறைய பேர். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 43வது வசனம் சொல்கிறது, உங்களிடையே முணுமுணுக்க கூடாது. நீங்கள் யாருமே முணுமுணுக்க கூடாது. இஸ்ரேல் மக்கள் ஃபுல் டைம் முணுமுணுத்த மக்கள் தான். தண்ணீர் கிடைக்காமல் போன முணுமுணுப்பாங்க, சாப்பாடு கிடைக்காம போன முணுமுணுப்பாங்க, இறைச்சி கிடைக்காம போன முணுமுணுப்பாங்க, வழிபடுவதற்கு ஒரு கடவுளை கிடைக்காம போன முணுமுணுப்பாங்க. எப்ப பார்த்தாலும் முணுமுணுத்து கொண்டிருந்தாங்க. அப்ப மோயிசன் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம் உண்டு, என்னது, உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு எதிராக அல்ல, நீங்கள் முறுமுறுப்பது கடவுளுக்கு எதிராகத்தான். 2023 நானும் நீங்களும் முறுமுறுத்தால் அது கணவனுக்கு எதிராக அல்ல, மனைவிக்கு எதிராக அல்ல, சமூகத்துக்கு எதிராக அல்ல, நாம் முறுமுறுப்பதெல்லாம் கடவுளுக்கு எதிராக தான். இனி கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கின்ற மக்களை ஆண்டவர் அருவருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்க தொடங்கிய உடனே எண்ணிக்கை 114வது அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு எதிராக முறுமுறுக்கின்ற 20 வயதும் அதற்கு மேற்பட்ட யாருமே இந்த பாலைவனத்தை விட்டு போக மாட்டாங்க, எல்லாம் பிணங்களாக இந்த பாலைவனத்தை விடுவீர்கள். பாலும் தேனும் ஒழுகுகிற கானான் நாடு வரணுமா, நீங்க முறுமுறுக்க கூடாது, எனக்கு எதிராக முணுமுணுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு பாலும் தேனும் ஒழுகுகின்ற வாழ்க்கை கிடைக்காம போனதுக்கு காரணம் ஃபுல் டைம் முணுமுணுக்கு தான், புலம்பல் தான். பயங்கர ஜபக்காரங்க தான், ஜபக்காரிகள் தான். மணிக்கணக்கா ஜெபித்து முடித்து வரும்பொழுது ஜபம் ஒரு வழிக்கு போகுது, வாழ்க்கை வேற வழிக்கு போகுது. அக்காவை கூப்பிட்டு கேட்கிறோம், அக்கா எப்படி இருக்கிறீங்க அக்கா, ரொம்ப பெருமூச்சு விட்டு சொல்லுவாங்க, இது இருக்கிற சாமி போயிட்டு இருக்கு, என்ன கஷ்டம் தெரியுமா, என்ன துன்பத்துயரம் தெரியுமா, புலம்பி தவிக்கிற மக்கள் உண்டு. ஒரு பங்கில ஒரு பெரியவர் இருக்காரு, பூசையில மத்தியில சமாதானம் வழங்குற நேரம் வந்தால் தாத்தா சமாதானம் எல்லாருக்கும் சத்தமா கொடுப்பாங்க, சமாதானம் 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 சொல்லிட்டு தாத்தா தனியா சொல்லுவாங்க, யாருக்கு சமாதானம், என்ன சமாதானம், சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். சமாதானம் இல்லாத வாழ்க்கை, ஒலிம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை. அன்பானவங்களே, ஒரு வாலிப பையன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தர்மபுரி சோகத்தூர் கார்மேல் ஆசிரமத்துக்கு தியானத்துக்கு வந்த அன்னைக்கு ஒரே சங்கடம், ஃபாதர் படிச்சு கூட நாளாச்சு எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு திருமணம் நடக்கல, எல்லாம் நடக்கும், நீ கடவுளுக்கு நல்லா தியானத்தில் கலந்து கூட நல்ல ஜெபி, நீ கடவுளை ஆசீர்வதிப்பார். மனுஷன் நல்ல ஜெபித்தார், ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். தியானம் முடிச்சு போய் கொஞ்ச நாளுக்குள்ளேயே அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு. வேலை கிடைச்சு கொஞ்ச நாளுக்குள்ளேயே திருமணம் நடந்துச்சு.
திருமணம் நடந்து கொஞ்ச நாளுக்குள்ள குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சோகத்தில் வந்தார். என்னை பார்க்கும் பொழுது புலம்பி தள்ளிட்டு இருந்தார். ஃபாதர், எல்லாம் நடந்துச்சு, ஆனா வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பொருளாதார செழிப்பு இல்லை, எப்படி வாழ்றதுன்னு தெரியல. எதுக்கு ஃபாதர்? வீட்டுல கிணத்துல தண்ணி கூட கிடையாது, ஃபுல் வடிஞ்சு போச்சு, என்ன பண்றது ஃபாதர் கேட்டாங்க. புலம்பில கொஞ்சம் அதிகமானதுனால நான் சொன்னேன், நீ ஒண்ணு செய், இதுவரைக்கும் கடவுள் கொடுத்ததுக்கு எல்லாம் நீ நன்றி செலுத்தி முடி. எதுக்கு நன்றி செலுத்த வேண்டுமோ எல்லாம் நன்றி செலுத்தி முடி. அப்பொழுது உனக்கு தர வேண்டியது கடவுள் மிச்சம் மீதி தருவார். அவன் சொல்ற உண்மையில அவனுக்கு கோபம் வந்துச்சா. கிணத்துல தண்ணி இல்லைன்னு சொல்லும் பொழுது ஃபாதர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? நீ நன்றி சொல்லு அப்படி சொல்றாரு. நன்றி சொன்னா தண்ணி வருமா? அவனுக்கு சந்தேகமாச்சு. இருந்தாலும் அவனுக்கு தோணுச்சு, ஆமாலே நான் நன்றி சொல்லவில்லையே. அவன் நன்றி சொல்ல தொடங்கினான். தியானம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு 5 ஆண்டுகள் முடிச்சு மறுபடியும் சோகத்தில் வந்துட்டு அவங்க சொல்றாங்க, நான் எப்போ நன்றி சொல்ல தொடங்கினேனோ அப்பொழுது என்னுடைய கிணற்றிலே தண்ணீர் ஊற்றுகள் பெருக தொடங்கிருச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக எங்க வீட்டுல தண்ணிக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எப்பொழுது முறுமுறுக்க தொடங்குறோமோ அப்பொழுது தண்ணீர் வடியும். எப்பொழுது முறுமுறுக்க தொடங்குறோமோ அப்ப பரிசில் பணம் குறையும். எப்பொழுது முறுமுறுக்க தொடங்குறோமோ அப்ப குடும்பத்தில் அன்பும் புரிந்து கொள்வதிலும் முடியும். எப்பொழுது ஆண்டு ஸ்துதிக்க நன்றி செலுத்த தொடங்குறோமோ அப்பொழுது இதெல்லாம் நிரப்பியும் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்பதில் 3 காரியங்கள் சொன்னேன் நான். கடவுளுடைய வல்லமிக்க கரத்தின் தாழ்த்துவதனுடைய அடையாளமாக 3 காரியங்கள் சொன்னது. ஒண்ணு, பயபக்தியோடு, கண்ணீரோடு, ஒருத்தல் முயற்சியோடு ஆண்டவர் அருகில் வர வேண்டும். 2வது, கடவுள் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். 3வது, கடவுள் காலம் தாழ்த்தும் போது கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்காமல் புலம்பாமல் நாம் இருக்க வேண்டும். இது 3 நாம் செய்து கடவுள் கரங்களில் நம்மை தாழ்த்தி கொண்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் என்று கேட்டால் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் எடுத்து உயர்த்துவாராம். தங்களை தாழ்த்தி கொள்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் எடுத்து உயர்த்துவாராம். எவ்வாறு உயர்த்துவார்? ஏசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார், கழுகுகளை போல் இறக்கை விரித்து உயிரே செல்வார், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், அவர்கள் நடந்து செல்வார் சோர்வடையார். கடவுள் அருகில் தங்களையே நம்பிக்கையோடு அர்ப்பணிக்கிற மக்கள் சோர்வடையாமல் களைப்படையாமல் வாழ்கின்ற வரம் கடவுள் நமக்கு தருவார். உயிரே பறந்து செல்வதற்கு அவர்கள் எடுத்து உயர்த்துவார் ஆண்டவர். பைபிளில் யாராவது இருக்கு அந்த மாதிரி? இருக்கு. அன்னை மரியாள் இதோ உமது அடிமை என்று சொல்லிக்கொண்டு தாழ்த்தி கொண்டார். ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த அம்மாவை எடுத்து உயர்த்தினார். எந்த அளவுக்கு உயர்த்தினார்? விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராணியாக எடுத்து உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தி கொண்டார். என் விருப்பம் என்று உமது விருப்பம் நிறைவேற்றும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டார். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அவரை எடுத்து உயர்த்தி வலது பக்கத்தில் அமர வைத்தார். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்டார். எல்லா முழங்கால்களும் மண்டியிடும் அளவிற்கு அவர் எடுத்து உயர்த்தினார். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய கரத்தின் வல்லமை என்று அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய கரங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். தாழ்த்தி கொள்வது பயபக்தியோடு அவரை அணுகி கொண்டு பொறுமையோட காத்திருந்து கொண்டு அவருக்கு எதிராக முணுமுணுக்காமல் நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கடவுள் நம்மை எடுத்து உயர்த்துவார். யாக்கோபு திருமகன் சொல்கிறது, 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். கரம் கூப்புவோமா? கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, உமது வல்லமை மிக்க கரத்தின் கீழிலே எங்களை தாழ்த்தி கொள்வதற்கான வரம் எனக்கு தாரும், பாக்கியம் எனக்கு தாரும். உதவி ஆசீர்வாதங்கள் என்னை நிரப்பி அருளும், அருள் வரங்களால் என்னை நிரப்பி அருளும். ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடு ஒரு சிறு பிள்ளையை போலுமே அணுகி வரக்கூடிய வரம் எனக்கு தாரும். கண்ணீரோடும் ஒருத்தல் முயற்சிகளோடுமே தேடுகின்ற வரம் எனக்கு தாரும். ஓ நல்ல தெய்வமே, ஆண்டவர் செயல்படும் நாள் வரையிலும் பொறுமையோடு காத்திருப்பதற்கு, ஆண்டவரை நீரே செயல்படும் எனக்கு செய்து தாரும் என்று சொல்லி ஜெபிப்பதற்கு என்னை பக்குவப்படுத்தும். ஒருபோதும் முறுமுறுக்காமல் முணுமுணுக்காமல் ஆண்டவரின் பிள்ளையாக வாழக்கூடிய வாய்ப்பின் எனக்கு தாரும். ஆண்டவருடைய வல்லமைக்கு கரத்தின் கீழில் அத்தனை பேரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழிநடத்தும் ஆண்டவரே.